மக்களே வணக்கங்க மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரம்யா பாண்டியன் பற்றி. யார் அந்த ரம்யா பாண்டியன் யோசிக்காதீங்க, அதாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க, அதுவும் மொட்டை மாடியில் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆனாங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரம்யா பாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவர் வந்து யோகா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வெளியில் வந்து கசிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆன ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மக்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக். ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரம்யா பாண்டியன் அவங்க எப்படி வந்து சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறம் வந்து மூவிஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் தாங்க காரணம். என்ன ஃபோட்டோ ஷூட்டான்னு கேட்காதீங்க, அவங்க ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்ததுனால தான் இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க ரசிகர்களுக்காகவே விதவிதமாக ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பீக்கில் இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூவிஸ்லாம் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. ரம்யா பாண்டியனோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஜோக்கர் அப்படிங்கிற படத்தில் ஹீரோயின் ரோல் வந்து பே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண் தேவதை, மம்பட்டி கூட வந்து மலையாளத்தில் மாலை நேர மயக்கம் அப்படிங்கிற படங்கள் எல்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனாலும் எந்த படமும் இவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு வந்து கொடுக்கல. அவங்களுக்கு ஒரு பேரையும் வாங்கி தராதனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க படம் நடிக்கிறதுல. ரிஷிகேஷ் அப்படிங்கிற கங்கை நதியோரத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் தான் இவங்களுடைய கல்யாணம் வந்து நடந்திருக்கு. அது விடிய காலையில் வந்து அவங்களோட மேரேஜ் வந்து நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டுமே வந்து இருந்திருக்காங்க. அதாவது ரம்யா பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து யோகா கிளாஸ்க்கு வந்து அங்கே போவாங்களாமா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யோகா மாஸ்டராக இருக்கிறவர் தான் லோவல் தவானுடு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து காதலாக மாறியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வீட்லேயுமே வந்து சம்மதம் தெரிவித்து இவங்களுக்கு வந்து கல்யாணமும் நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணம் சிம்பிளாக முடிஞ்சதுனால இவங்களுடைய ரிசப்ஷன் நவம்பர் 15ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான நியூஸ்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.